அன்னைக்கு ஒரு நாள் ரோட்டோரமாக நின்று போனால் ரோட்டோரமாக நின்று சரி என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் உருப்படவும் மாட்டவா யூடியூப் சேனல் வச்சுருக்கா உருப்படவும் மாட்டவான்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா நெக்ஸா ஷோரூம் கண்ணில் பட்டுது. விஷ்ணு நெக்ஸா கண்ணில் பட்டுது. சரி உள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, உள்ளே ஒரே பலூன்லாம் கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஒரே கூட்டம் சிஎன்ஜி ஏதாவது போட்டிருக்கு. ஐயோ அவர் பயங்கரமானலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் ஸ்நாக்ஸ் ஃபிக்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நெக்ஸா குரோம்பேட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஒன்று போகுது, அதாவது சிஎன்ஜி கஸ்டமர்ஸ் மீட்கான ஈவெண்ட் போகுது. அண்ட் இந்த மீட்கான ஐடியாலஜி என்ன அண்ட் இந்த மீட்கான மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸா இந்த பிரான்ச்சோட மேனேஜர் கண்ணன் சார் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஹலோ சார், ஸோ வெல்கம் டு மோட்டோவர் சேனல். குட் ஈவினிங். தேங்க்யூ. அண்ட் ஓகே, இப்போ நம்ம இவர்கிட்ட ஸோ இவர் தான் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டுருவோம் கொஸ்டின்ஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு சார், இந்த ஐடியா உங்களுக்கு எதனால் வந்துச்சு? லைக் இந்த சிஎன்ஜி கஸ்டமர்ஸ்க்கான ஐடியா, இந்த ரேலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நார்மலாக மாருதி வெஹிக்கிளில் பெட்ரோல் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. சிஎன்ஜியும் மாருதியில் இப்போ எல்லா மாடல்லையுமே இருக்குது. சேம் அரேனா as well as நெக்ஸாலையும் எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு சிஎன்ஜி இருக்கிறதுனால இது மக்களுக்கு ரொம்ப ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வை பிகாஸ் மைலேஜ் வைஸ் கஸ்டமருக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், ப்ரைஸிங் வைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸு, நம்மளுடைய சுகாதாரத்துக்கும் ஒரு ஈஸியாக கொஞ்சம் இதுவாக இருக்குமேன்றதுக்காக இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாங்க மாருதிலையும். நம்ம எல்லா மாருதியோடைய நெக்ஸா வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிள்லையுமே வந்து சிஎன்ஜி வந்ததுனால உங்களுக்கு அது கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த அவேர்னஸ் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, மாருதியில் சிஎன்ஜி இருக்கா அப்படின்றது தெரியாது. ரெண்டாவது, இந்த சிஎன்ஜி வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் பயப்படுவாங்க, கனமான பொருள் வைக்கலாமா, உள்ள ஃப்ளேமபிள் ஆகுமா, அந்த எரிஞ்சிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ அதை அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் இந்த சிஎன்ஜி மாருதி எல்லா வண்டியிலையும் சிஎன்ஜி இருக்குன்றதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ஒரு கஸ்டமர் மீட் மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ எங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இன்றைக்கி வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட சர்வீஸ்க்கு வர்ற கஸ்டமர்ஸ், ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ், ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ், அவங்களுக்கு நார்மலாக ஃப்ளாட் ஆப்ரேட்டர் ஃப்ளீட் வெஹிக்கிள் வச்சுருக்க எல்லாருமே வந்து வந்தால் அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இதனுடைய பயன்பாடு, இதனுடைய யூசேஜ், இதனுடைய ஆஃபர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காரை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்களுடைய ஒரு நோக்கம். இது ஒரு வகையான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இதை பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அந்த மோட்டிவ் இல்லை, அது நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு வந்தீங்க, லைக் எப்படி அதை செயல்படுத்துனீங்க இந்த மோட்டிவ் நீங்கள் இங்கே? லைக் நார்மலாகவே வந்து டீசல் மாருதியில் வந்து டீசல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப்டு. ஆஃப்டர் டீசல் கஸ்டமர்ஸோடைய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்ஷன் சிஎன்ஜி தான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாருதி தான் கொண்டு வந்தாங்க சிஎன்ஜி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா மேனுஃபேக்சருமே கொண்டு வந்தாங்க. ஸோ எங்களுடைய அரேனாவில் எல்லா வெஹிக்கிளையும் ஃபஸ்ட்டு ஒரு சில வெஹிக்கிள் வந்து அதுக்கப்புறம் எல்லா மாடல்லையுமே வந்து சிஎன்ஜி வந்தது. நெக்ஸாலையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாடல் வந்து அதுக்கப்புறம் இப்போ எல்லா மாடல்லையுமே சிஎன்ஜி வந்துடுச்சு. ஃபார் ஓன் போர்டுக்கும் சரி, ஃப்ளீட்லேயும் இப்போ வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம், ஒரு சில 5 மாடல் வாங்கியிருக்கோம் ஃப்ளீட்டுக்கு, ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. ஸோ அதையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு மெயின் இது. நார்மலாகவே வந்து கஸ்டமர்ஸோடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெட்ரோல் தான் இருக்கும். சிஎன்ஜின்றது இன்கேஸ் அவங்களோட யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்ற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் சிஎன்ஜியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. வை பிகாஸ் அவங்களுடைய பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்றதுனால அதை யோசிப்பாங்க. பட் ஆனால் அதனால தான் நாங்கள் வெஹிக்கிள் உள்ளே டிஸ்பிளே பண்ணி உள்ளே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, பூட் ஸ்பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அந்த வண்டியோடைய ப்ரைஸிங்கு, ஃபியூல் எக்கனாமிக்கு, அவங்களுடைய மெயின்டெனன்ஸு, சர்வீஸில் அவங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸு இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல்ன்றதை ஒரு கஸ்டமருக்கு காட்டணுன்றதுக்காக நாங்கள் இந்த ஸ்கீம் கொண்டு வந்துடும். ஸோ ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். ஸோ என்னென்னா இப்போ வந்து சிஎன்ஜியில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய டவுட் இருக்கும். லைக் என்னென்னா மேஜராக இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் பொறுத்திருக்கும் பவர் ட்ராப்பாக இருக்கும். என்ன சிஎன்ஜி பொறுத்திருக்கும் பவர் ட்ராப்பாக இருக்கும், டார்க் லேகாக இருக்கும், ஸோ வண்டியோட பிக்கப் கம்மியாக இருக்கும் அப்படின்றதே சில கஸ்டமர் சிஎன்ஜி வர மாட்டாங்க. லைக் செகண்டரி ஃப்ளேமபிள் வந்து செகண்டரி ரீசன் ஆகணும், ப்ரைமரி ரீசன் வந்துட்டு டார்க்காக இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும். ஸோ சிஎன்ஜி இன்ஜின்ஸ்லாம் வந்து பவர் கம்மியாக இருக்கும், அது வாங்குறதுக்கு வாங்காமல் இருக்கலாம் அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், லைக் இங்கே நார்மல் பெட்ரோல் காரை எடுத்துகிட்டு சிஎன்ஜி காரை ஆஃப்டர் மார்க்கெட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மேனுஃபேக்சர் டிஃபால்ட்டாக வர்ற மாருதியே மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்ற இதுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வாரண்டியில் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் அது ரெட்ரோ ஃபிட்மெண்ட் வெளியில் போடுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சம்டைம்ஸ் இட் மே கோஸ் ராங். ஸோ அதனால் வாரண்ட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை சொல்லுவாங்க, பெட்ரோலுக்கு இருக்கிற வந்து பவர் பிக்கப் இல்லைன்னு கஸ்டமர் தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் கிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர்ஸ் கூட அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ரைஸ் பண்ணதில்லை. இது வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு நான் சொல்கிறேன், யாரும் ரைஸ் பண்ணதில்லை. வந்து யூடியூப்பில் போகிற மேஜரான ட்ராபேக் வந்துட்டு பெட்ரோல் லைக் சிஎன்ஜி காசில் பவர் ட்ராபேக்காக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய போகுது. ஸோ அதனால தான் இல்லை இது மேபி ஆஃப்டர் மார்க்கெட்டில் வருதா இல்லை நீங்கள் கம்பெனி டிஃபால்ட்டில் பவர் ஆக்சுவலி அதெல்லாம் கம்மி பண்ணுறதா?
கம்ப்ளைண்ட் வராது. ஒரு இந்த காரை பற்றி என்கொயரி பண்ணும்போதே கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்போது இந்த கேள்வி எழுப்புவாங்க, பெட்ரோல் டீசல் அளவுக்கு இந்த காருக்கு வந்து பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த காரை வாங்குகிற மெயின் கஸ்டமர்ஸ் பவரையோ வந்து பிக்கப்பையோ அதிகம் பார்க்க மாட்டாங்க. எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்குன்றதை ஒன்று யோசிக்கிறாங்க. பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபா அப்படின்னு சொன்னால் இதனுடைய இது 82 ரூபா தான் 1 கிலோ. இது வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பரிந்துரைப்படியோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலை காட்டிலும் ஜாஸ்தி. ஸோ அவங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஓகே, இதனால் உங்களுக்கு எந்த ஒரு லேகம் ஆக போகிறதில்ல, எந்த ஒரு டிமெரிட்ஸும் கிடையாது, பர்ஃபார்மன்ஸாக அடி வாங்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் கஸ்டமர்ஸ் யாரும் சிஎன்ஜி ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. நிறைய நெகட்டிவ் நாங்களும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூ அண்ட் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிஎன்ஜிக்கும் டீசலுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம 2020 ஏப்ரல்லேருந்தே நம்ம சுசுக்கியில் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட கேள்வி வந்து சிஎன்ஜிக்கும் டீசலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஃபியூல் பார்த்தீங்கன்னா இப்போ டீசல்ன்றது ஒரு ஃபியூல், அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி தான் அதை பர்ன் பண்ணுவோம். அந்த பர்ன் பண்ணும்போது இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 210 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி, அந்த ஹீட் ஆகிறதுனால அந்த கம்ப்ரஷன் நடந்து அதோட பவர் அவுட்புட் வெளியில் போயிடும். இதுவே உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸில் உங்களுக்கு 510 டிகிரி செல்சியஸ் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு டீசல் இன்ஜினும் அண்ட் பெட்ரோல் இன்ஜின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லா அப்பர் ஹேண்டில் இருக்கும். அதனால தான் வந்து சிஎன்ஜியில் வந்து எல்லாமே சொன்னாங்க லோ பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. அது லோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அது அந்த பேர்னிங்கான டைம் கொடுத்து பொறுமையாக வரும். அதுதான் கொஞ்சம் லேக் இருக்கிறதுக்கான காரணம் இந்த ரீசன்னால தான். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தான் அதிகமாக கொடுக்கும் டீசலோட. அண்ட் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிஎன்ஜி தான் உங்களுக்கு வந்து கம்மி கம்பேர்டு வித் டீசல் இன்ஜின்ஸ் அண்டு இன்ஜின் பார்ட்ஸுமே சரி. ஓகே, சேஃப்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸானாலே நம்ம வந்து சேஃப்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விட்ச் பேர் மைக்ரோ ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ஸ்விட்சோட மேஜர் ரோல் என்னன்னா இன்ஜின் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு தான் ஃபியூலிங் பண்ண முடியும். இந்த ஃபியூலிங் போகிற எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வினால நான் இன்னொரு கேள்வின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெட்ரோ ஃபிட்னு சொல்கிறாங்க. நார்மலாக கம்பெனி ஃபிட் எடுக்கும், ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ண சிஎன்ஜி டேங்க்ஸ்க்குமே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம கம்பெனியில் பண்ணால் வாரண்ட்டி அண்டர் வாரண்டியில் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் வாரண்டியில் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். மற்ற ரெட்ரோஃபிட்டில் பண்ணால் கவரேஜ் ஆகாது. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அப்புறம் என்ஜிவின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கேஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. சிஎன்ஜி வந்து நேச்சுரல் கேஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ஜிவி ரெசெப்டரும் இதில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா சாலினாய்டு வால், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து அந்த இன்ஜின்குள்ளே நீங்கள் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் சிஸ்டம்குள்ளே போகணும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எஸ்சிஎன்ஜி கான்செப்டில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்டாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து கம்பெனிலேயே வந்து ஃபிட் பண்ண வந்து சிஎன்ஜி கான்செப்ட் வந்து பக்கான்னு நம்ம சொல்கிறோம். பெட்ரோலோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்குமா இல்லை சிஎன்ஜியோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக? சி ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் மோட் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பெட்ரோல் மோடு இருக்குது, ஆட்டோ மோடு இருக்குது, தென் ஃபோர்ஸ்டு சிஎன்ஜி மோடுன்னு இருக்குது. இன்ஜின் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது, பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். தென் ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜி மோடுக்கு மாறிடும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ மோடுன்னு இருக்குது. ஸோ இன்கேஸ் சிஎன்ஜி காலி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் மோடுக்கு போயிடும். இன்னொன்று வந்து ஃபோர்ஸ்டு சிஎன்ஜி மோட், வண்டி ஸ்டார்ட் ஆகதே சிஎன்ஜியில் ஆரம்பிக்கும், ரன் ஆகிறதும் சிஎன்ஜியில் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட் அவைலபிள் இன் அவர் சிஎன்ஜி கான்செப்ட். எஸ், சிஎன்ஜி பங்க்லாம் இப்போ லிமிட்டடாக தான் இருக்குது. அது எப்படி? சாரி, சிஎன்ஜி பங்க்லாம் இப்போ லிமிட்டடாக தானே இருக்குது. ஆமாம், அது எப்படி இருக்குண்ணே? ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். ஸோ லிமிட்டடாக இருக்குது. இப்போவுமே நமக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 100+ பங்க்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமில் தான் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, 6 to 9 அந்த மாதிரி. ஸோ அதை வந்து வைட் ரேஞ்ச் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸுமே மெஷர்ஸுமே எடுத்தாச்சு. ஸோ இன் ஃபியூச்சரில் இதுதான் உங்களுக்கு வந்து கான்செப்டாக போகும் அப்படின்றனால நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம் அந்த வெஹிக்கிளை. ஓகே, 10 நாள் எடுக்கலை இல்லை ஒரு 1 month எடுக்கலைன்னா லைக் திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆனால் ஒரு கோல்ட் ஸ்டார்ட் ஆயிரும். பட் நான் வந்துட்டு இப்போ இது வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் வந்து நான் எடுக்கலை 1 month அப்படின்னா அது ஒழுங்காக கோல்ட் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்குமா?
இவர் ரைட். இப்போலாம் எல்லாமே அட்வான்ஸ்டு சிஸ்டமில் நம்ம போயாச்சு. ஸோ கூலண்ட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து -30°C -60°C வரைக்கும் வித்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டியில் நமக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அந்த கோல்ட் ஸ்டார்டிங்கிற கான்செப்டே இப்போலாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆப்வியஸ்லி நம்ம ஒரு 2 months 3 months வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணால் பேட்டரியோட டெர்மினலில் கொஞ்சம் பேட்டரியோட லெவல் வந்து எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அது இப்போ இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இப்போ வந்து அந்த ஐடியாலஜிக்குள்ளே போக வேண்டாம். அந்த கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். சார் குட் ஈவினிங் சார், வெல்கம் டு முதல் மகன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட கிராண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க சிஎன்ஜி. ஸோ ரியல் டைம் ஃபீட்பேக்லாம் நான் கேட்கணும். ஸோ எதுவுமே நம்ம வந்து எக்ஸாக்ட் பண்ணாமல் ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் த ஜென்யூன் ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. ஸோ என்னன்னாலும் உங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஷூர். ஆக்சுவலி நான் வந்து கிராண்ட் ஹீட்டரில் பர்ச்சேஸ் பண்ணி வரல. நான் பார்த்தது ஃப்ளாங்ஸ். ஓகே. பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் பக்கத்தில் நின்றுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃப்ளாங்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தா கிராண்ட் இருக்கும்போது அந்த ஸ்டே பண்ணும்போது எனக்கு அந்த என்னோட ஹைட்னால ஸோ கொஞ்சம் கிரவுண்ட் பிளேன்ஸ் நல்லா ஹைட்டாக இருக்க வண்டியாக பார்க்கறதுக்காக பார்த்தேன். எனக்கு ஓட்டும் போதும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு. அதுக்காக ஓகே ஸோ உடனே ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வித்தின் 1 week டைம் தான் கேட்டிருந்தேன். அதான் ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே. ஸோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஆஸ் யூ நோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபைட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26.60. ஸோ ஆவரேஜ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆக்சுவலி நான் ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வந்தேன். ஓகே. ஸோ ஃபுல் டேங்க் பண்ணேன். ஃபுல் டேங்க் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 kilometers நான் போயிட்டு வரேன். ஓகே. ஓகேங்களா. அரௌண்ட் ஃபுல் டேங்க் இன் த சென்ஸ் 8 நீங்கள் கிளைம் பண்ணிங்களா. ஆனால் 7.2 தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ 7.2ல் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27.5 கிட்ட. ஓகே. நான் கிளைம் பண்ணேன். இன் சிட்டி 23. ஷோர் சார். ஓகே. அதான் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்போட டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஃபியூல் போகிற அந்த பைப் லைனோட டெம்பரேச்சர் இருக்கும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க் ஃபில் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ 7.2 kgன்றது நல்ல விஷயம் தான். பட் ஓகே, நல்ல ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கு. நல்ல மைலேஜ் கிடைக்குது. அது இல்லாமல் மைலேஜ்க்காக இந்த கார் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக வந்துட்டு டிரைவிங் கம்ஃபர்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாங் ட்ராவல் பண்ணும்போதும் எனக்கு டயர்ட்னஸ் அந்தளவுக்கு இல்லை. ஓகே. ஓகே. ஸோ பம்பிங்னஸில் கூட எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் இந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்னா அது காரணம் வந்துட்டு நான் பர்சனலாக எனக்கு வந்துட்டு நான் அதோடைய ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். ஷோர் சார். ஓகே. மற்றவங்களும் அடைஞ்சா பெட்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். வணக்கம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சமாசம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு மைக் வயசும் கேட்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்ல வச்சுருக்கோம். என்னன்னா ஒரு அக்காவை போட்டு கலாய்ச்சின்னு இருக்காங்க. டிப்ரெஷன் ஆகுறாங்க அவங்க வேறு. அவங்களுக்கு கண்டு நம்ம மறக்காமல் எடுத்து கொடுக்குறோம். இது எப்போ ஒரு நாள் ஃபியூச்சரில் மோட்டோவில் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் வந்தாலுமே வந்து பாருங்கள் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இங்கே இருக்க ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்டர்வியூ எடுத்தாச்சு. ஸோ ஒருத்தவங்க வராங்க.